சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 जन्माभ्यासात् जन्म प्रभृति एदक्षणपर्यन्तं मध्ये सम्भावितानां सर्वेषां पापानां सद्यः अपनोदनद्वारा इदानीं मम कुमारस्य समस्तपापक्षयार्थं गायत्री स्वीकरणे मम च गायत्र्याः उपदेष्टृत्वे च कर्तुं योग्यतासिद्धिमनुगृहाणाम् गायत्री स्वीकरणे मम च गायत्र्याः उपदेष्टृत्वे च कर्तुं योग्यता सिद्धिम् अनुगृहाणाम् गुरुचरण अरविन्दाभ्यां नमः आसनं समर्पयामि. என்ன அண்ணா கட்டாயமாக வந்துடுவாரோண்ணா? அவர் வந்தால் வரட்டும், வராட்ட போட்டோம், மேற்கொண்டு கவனி. இல்லை, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அண்ணா வந்துட்டாருன்னா அவர் முன்னிலையிலேயே பிரம்மோபதேசத்தை நடத்திடலாம். மூத்தம் பெருசா, அண்ணா பெரியவரா? நம்ம யாருக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அவரை கட்டாயம் அழைச்சிட்டு வரேன் ராகம் சொல்லியிருக்கா. எப்படி அழைச்சிட்டு வந்துருவா? நீங்க ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. என்ன இன்னும் ஒரு கிளம்பலையா? சாதாரண ஊருக்கு முன்னாடி போய் நிற்கிறவர் இன்னைக்கு அப்படி சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கார். நாம போய் சேர்றதுக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சு எல்லாரும் பந்தியில் உட்காந்துட்டு இருக்க போறா. வாஸ்தவமான பேச்சு. என்ன வாஸ்தவமான பேச்சு? அதனால என்னன்னு கேட்டேன். தாமதமாக போனால் தலையை சீவிடுவான் அந்த சுவாமிநாதன். இதுவும் வாஸ்தவமான பேச்சு.
அண்ணாவோட மேற்பார்வையில் நடக்க வேண்டிய இந்த உபநயனம் சந்தானாராமன் தலைமையிலன்னு நடந்துட்டுருக்கு. நியாயமாக பார்க்க போனால் அண்ணா அங்கே தலையை காட்டக்கூடாது. நீ பேசுறது உனக்கே நியாயமாப்படுறதா? ஏன் எப்போ பாரு ஏதாவது கலகம் பண்ணிகிட்டே இருக்க? அண்ணே, நாரதர் கலகம் நன்மையில் முடியும். ஆனால் இங்கே கலகம் பண்ணுறது நாரதர் இல்லையே, நீ தானே பண்ணிட்டு இருக்க. அண்ணி, நான் நல்லது தானே சொல்கிறேன். அன்னைக்கு அண்ணா சொன்னதை மறந்துட்டாளா? சந்தானராமன் செய்கிற கடைசி வைதிக காரியம் இதுதான். அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த சமயம் பார்த்து நாம் இருக்க வேண்டாமேன்னு தான் பார்த்தேன். உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏண்டா 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்க போறீங்களா? அண்ணா, உங்களுக்கு சரின்னு பட்டு புறப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாலும் சொல்லுங்கள், நான் ராமசாமியை வண்டி கட்ட சொல்கிறேன். என்னதான் அக்ரஹாரத்தை ஆட்டி படைச்சாலும் சில விஷயங்கள்ல ஆத்துக்காரிக்கு கட்டுப்படுத்தான் வேண்டியிருக்கு. வண்டியை கட்ட சொல்லும். சுவாமிதான் இருக்கிற லட்சணத்துக்கு அவன் பிள்ளைக்கு என்ன கோவில் மண்டபத்தில் உபநயனம் வேண்டி கிடக்கு? ஏதோ காமா சோமன் ஆத்து மட்டும் போட்டால் போறாது. நன்னா விமர்சையா பண்ணலாம்னு சந்தானராமன் தூபம் போட்டிருப்பான் போல இருக்கு. சீமாச்சு, ஏதோ வந்துட்ட பண்ணி வண்டி கட்ட சொல்கிறேன். அண்ணா வந்துட்டு இருக்கார், அண்ணா வந்துட்டு இருக்கார், அண்ணா வந்துட்டு இருக்கார். நகருங்க நகருங்க. வாங்க, நமஸ்காரம். உங்களுக்காக தான் இந்த நேரம் காத்துட்டு இருந்தோம். பிரம்மோபதேசம் இப்போ தான் முடிஞ்சுது. முகூர்த்த நேரம் தாண்டிட்டுக்குன்னு சந்தானராமன் சொன்னான். சந்தானராமன் சொன்னானா? அண்ணா வர நேரம்னா முகூர்த்த நேரம் அப்படி தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாம், குழந்தைகளை கிளப்பிட்டு வரத்துக்குள்ளே நாய் எடுத்து வந்ததே பெருசு, இந்த லட்சணத்தில் கேள்வி வேற. வந்தது வராதுமா ஆரம்பிக்காதுங்க. ஸ்ரீராமா, இங்க வா, இவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னடா என்னடா சிமாச்சோ, என்னது பிள்ளை நான் கிராமத்திலோட வந்து நிற்கிறேன். உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதே தான் நான் என் கண்ணுக்கும் தெரியுது. நிறுத்துறா. பிரம்மோதேசம் ஆயிடுத்து இல்லையோ? எப்படா? யார் நடத்தி வச்சது? சந்தானராமன் தானே? எங்கடா அவன்? வாங்கண்ணா, நமஸ்காரம். நமஸ்காரம் இருக்கட்டும்டா. எப்படி நடத்தின இந்த உபநயனத்தை? ஏண்டா, முகூர்த்த நேரம் தப்பி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு இந்த புள்ளாண்டனோட தலையை சவரம் பண்ண சொல்லணும்னு தெரியலையா? இல்லைண்ணா, அந்த பிள்ளையாண்டன் தான் பிடிவாதமா. அவன் பிடிவாதம் பிடிச்சா உனக்கு எங்கே போச்சு புத்தி? நாம நடத்தி வைக்கிறது சாஸ்திரோத்திரமா நடத்தி வைக்க வேண்டாம். அதுக்கு யோகியத்தை இல்லைன்னா இந்த மாதிரி கைங்கர்களை ஏற்றுக்காம ஒதுங்கி இருக்கணும். இதே இடத்துல நான் இருந்திருந்தா அந்த புள்ளாண்டனோட தலை சவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்கி சடங்குகளே ஆரம்பிச்சிருப்பேன். சடங்கு தான் முடிஞ்சிருத்தோனோ, இப்போ எதுக்கு அனாவசியமாக சண்டைக்கு போகிறேன்? ஆமாண்டி, குருக்ஷேத்திர யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நான் சண்டைக்கு போறேன். எல்லாரும் முன்னாலேயும் அனாவசியமா ஆத்திரத்தை கிளப்பி அற வாங்காத. இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? செய்யறத ஒழுங்கா செய்யணும். அதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உன்ன மாதிரி அறவேக்காடுகள் இருந்தா எல்லாம் இப்படித்தான் இருக்கும். உனக்கு உபகாரம் பண்ண நினைக்கிற இந்த ஊரே உன்னோட பாண்டியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். டேய், மாடு மேல் புல்ல மேயிற மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா வேத பண்டிதன் ஆயிட முடியுமா? அண்ணா, கோச்சுக்காதே. உங்க அளவுக்கு எனக்கு பாண்டித்யம் கிடையாது. என்ன அளவுக்கா? 7 அளவுக்கு கூட உங்கள்கிட்ட பாண்டித்யம் கிடையாது. கையில் கர்ப்பக்கட்டை வச்சுருந்து தவசம திரப்பணம் மாத்திரம் பண்ணி வச்சா போராது. தெரிஞ்சதா? இந்த வாதம் பிரதிவாதம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இலை போட்டாச்சு, எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைக்கு அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் மட்டும் நீங்களும் சாப்பிடுவாங்க. இருடா, எதுக்கு அட்சதை போடுறது நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உபநயனம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பூனல் போடுறது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுவாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சுவாமிநாதன், உபநயனம்னா கிட்ட அழிச்சுட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதாவது இன்னிலேருந்து அந்த பிள்ளையோட நோக்கம் பிரம்மத்தை நோக்கி போகிறதா தான் இருக்கணும். அதனால தான் பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம். பிரம்மம் பிரதிச்சரதி இது பிரம்மச்சாரி. எவன் ஒருத்தன் பிரம்மத்தை நோக்கி போகிறானோ அவன் தான் பிரம்மச்சாரி. நான் உபநயனம்னா என்னன்னு சொல்லிட்டானே, வாங்க சாப்பிட போகலாம். அவசரப்படாத. பிள்ளையாண்டானுக்கு ஆச்சார அனுஷ்டானம் சொல்லி கொடுத்துட்டியா? ஆமாம், கிராப்பு தலைவே எடுக்க சொல்லலை. இதெல்லாம் எங்கே சொல்லி கொடுத்துருக்க போற? நாளையில இவன் சமிதாதானம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகத்தும் போது வளர்க்குற ஹோம அக்னியில தான் இவனுக்கு போஜனம் ஆக்கப்படணும். அதே அக்னி தான் இவன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட தகனத்துக்கும் பயன்படுத்தணும். என்ன பேந்த பேந்த முடிக்கிற? தெரியாதா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, தெரியாது. அடுத்தாத்துல போஜனத்துக்காக கையேந்தி இருக்கிற உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இந்த சாதாரண விஷயம் கூட தெரியாத இவன் உங்களுக்கெல்லாம் வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறான். பெருமைப்பட்டுக்குங்கோ, வச்சுக்குங்கோ. வேதங்கள் 4 இருக்குன்னு தெரியும்.
எத்தனை மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. எத்தனை மந்திரங்கள் இருக்குன்னு கூட தெரியாது. இவன் உங்களுக்கெல்லாம் குரு. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத நீ வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு உன்னையே கேட்டு பார்த்துக்கோ. சந்தானராம, தலையை தொங்க போடணும், பிரயோஜனம் இல்லை. உண்மை என்னைக்குமே கசப்பா தான் இருக்கும். நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே தர்பக்கட்டையை தூக்கக்கூடாது. அதெல்லாம் வெக்கமான இருக்கிறவ செய்யற காரியம்னா உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பிள்ளைக்கு எங்கடா இருக்க போறது? அதெல்லாம் போறோம். நிறுத்துறேல? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தியே தான் பேசுறேன். முளைச்சு மூணல விடல, அதுக்குள்ள வாய் ரொம்ப நீள்றத. உங்க அப்பனே வாயை திறக்காம இருக்கிறா, நீ அவனுக்கா பறிஞ்சு பேசுறியா? அம்மாவை முழுங்கினது போறாத, அப்பனையும் முழுங்கிட்டு இருக்க போறேடா. ஓட உபநயனம் நடத்துறான். உபநயனம் என்னைக்கு இந்த மீசையை கிராப்பை எடுத்துட்டு வரையோ அன்னைக்கு தான் உனக்கு என்னோட ஆசீர்வாதம். சீமாச்சோ, வழி விடுங்க, வழி விடுங்க. என்னம்மா இது? மிக்ஸி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, அதை நிறுத்தாம நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே மூச்சே நின்று போன மாதிரி இருக்கு. முரளி கிளம்புற நாள் நெருங்க நெருங்க எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. அதான் ஒரு மாசத்துல திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல சரோஜா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இப்ப அவன் நம்மளை விட்டு போனான்னா திரும்பி வரவே மாட்டான். அதுதான் நிஜம், அதுதான் நடக்க போகுது. என்னடா எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்துட்டு போறியா? தாட்ஸ், நீயும் அவங்கள மாதிரி பேசாத. ஒரு மாசம் தங்கணும்னா அதுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துட்டு போக வேண்டாமா? ஒரு வாரம் கூட பிரிஞ்சு இருந்ததில்லடா, தாங்கிக்க முடியல. அம்மாவை சமாதானப்படுத்துவேன்னு பார்த்தா என்ன தாட்ஸ், நீயுமா? பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ நாளைக்கு கிளம்புறியா? முரளி, ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்ன டாடி இது? வருஷக்கணக்கா உங்க கழுத்துல இருந்த செயினை எனக்கு போட்டு விடுறீங்க? வருஷக்கணக்கா எங்க கூட இருக்கிற உன்னையே விட்டு கொடுக்க தயாராயிட்டோம். ஆஃப்டர் இது சாதாரண செயின் தானடா. அட்லீஸ்ட் இதை பார்க்கும் போதாவது எங்க நினைப்பு உனக்கு வரும் இல்லையா? அதான் டாடி, ஏதோ நான் டோட்டலா கட் ஆஃப் பண்ணிட்டு போற மாதிரி பேசுறீங்க எல்லாரும். மேக்சிமம் ஒரு மாசம்தான், அப்புறம் நான் திரும்பி வந்துருவேன். பார்க்கலாம். மம்மி தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களுமா? உங்க அம்மா மாதிரி நான் எமோஷன் ஆகலைன்னாலும் எனக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குடா. அதான் என்ன அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சைலண்ட் மீட்டிங்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் கரெக்டா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் முரளி, அப்புறமா என் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து பாரு. இந்தாடா, இதையும் வச்சுக்க. இது என்னது? பருப்பு பொடி. ஓ கம் ஆன், நான் என்ன நாடு விட்டு நாடா போறேன்? கல்ஃப், அமெரிக்கான்னு. ஆஃப்டர் ஆல் அக்ரஹாரத்துக்கு போறேன். கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், மனசை சமாதானப்படுத்திக்கிறேன். மம்மி ப்ளீஸ். முரளி, நாளைக்கு நீ எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஒரு 10-10:30 கிளம்பணும். இதை மடிச்சு வைக்கலையா? நான் மடிச்சு நானே மடிக்கிறேன். இங்கேருந்து காரில் தானே போகிறேன். சோழிங்கப்புறம் ஒரு 9 hours ட்ராவல். ஈவினிங்குள்ளே போய் சேர்ந்துருவேன். போனதும் ஃபோன் பண்ணுறேன். குட் மார்னிங் குமார்.
குட் மார்னிங். நாளைக்கு கிளம்புற சரியாக 10:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே. தெரியும். ஆனால் நான் இப்போ ஃபோன் பண்ணது அதுக்காக இல்லை. இன்னும் 2 நிமிஷத்தில் மோகன் அங்கே இருப்பான். யாரு? அதான் உன்னோட 50% பார்ட்னர். அவங்கிட்ட ஒரு பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அதை உங்கள் அம்மா கிட்ட கொடு. உன்னோட நினப்பு வரும்போதெல்லாம் அதை பார்க்க சொல்லு, படிக்க சொல்லு. மனசு சமாதானமாக இருக்கும். ஓகே. என்னடா என்ன சொல்றான் அந்த குமார்? என்னை பத்தி ஒண்ணும் இல்லை மம்மி. உனக்கு தான் ஒரு பிரசன்ட் அனுப்பிச்சிருக்காரு த்ரூ மோகன். மோகன் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். மோகன், கம்பெனியை நல்லா பார்த்துக்க. அஃப்கோர்ஸ் நான் இதை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ நோ பெட்டர். நான் எந்த விதமான கம்பல்ஷனில் கிராமத்துக்கு போகிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். அது அவங்களுக்கு புரியல. நான் திரும்ப வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டுரு. டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன்டா. இல்லை, எனக்கு மனசு கேட்கல. சொல்லிட்டு போகிறேன் ஏதாவது. ஆமா, குமார் ஏதோ உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறதா சொன்னாரு. அதை உங்க அம்மா கிட்ட தான் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். குட் மார்னிங். இதைத்தான் மிஸ்டர் குமார் உங்ககிட்ட கொடு சொன்னாரு. எப்போல்லாம் உங்களுக்கு முரளியை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ இதை படிக்க சொன்னார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. சரி, செஞ்சுட்டா போச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே இருக்கேன். மிஸ்டர் குமார், உங்களை தான் ஒரு வாரமா தேடிட்டு இருக்கேன். எங்க ஓடி ஓடி இருக்க? தப்பு பண்ணினவா தான் தலைமறைவாகணும், ஓடி ஒளியணும். அப்போ நீங்க எந்த தப்பு பண்ணல, அப்படிதானே? இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேங்கிற? விஜய் போய் மீட் பண்ணிக்கலாம் இல்லையா? என்னோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற நிர்பந்தம் எனக்கு கிடையாது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், ஆனா ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்கிட்ட தெரிவிக்கணும். விஜய் இனிமே என் விஷயத்தை தலையிடாம பாத்துக்கிறதா என்கிட்ட சொல்லிட்டு அவன் தான் என்ன கல்யாணம் படிக்க போறான்னு அவங்கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. என்ன நியாயம் சார் இது? லுக், இட்ஸ் மை லைஃப் அண்ட் மை ஃபியூச்சர். அதை டிசைட் பண்ற உரிமையை உங்களுக்கு யார் சார் கொடுத்தது? பெரிய ஹெல்ப் பண்றதா நினைப்பா? இத பாருங்க, நீங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உபத்திரவம் பண்ணாமலாவது இருக்க. எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் எத்தனையோ கற்பனை பண்ணிருக்கலாம். 1000 மனக்கோட்டை கட்டிருக்கலாம். அதை எல்லாத்தையும் மீறி விஜய் தான் நான் கல்யாணம் படிக்க போறேன்னு எப்படி அவங்கிட்ட போய் சொன்னீங்க? ஏன் பார்வையோட நிறுத்திக்கிட்டீங்க? இந்த கண்ணுக்கு தான் எல்லாரையும் சுட்டரிக்கிற சக்தி இருக்கே, முதல்ல அதை பண்ணி தொலைங்க. விஜய் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா எரிஞ்சு சாம்பல் ஆறதுக்கு எவ்வளவு போயிட்டா பண்ணுங்க சார். Come on, do it, I say. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி தீத்தாச்சா? இந்த பார்வை பல பேரை எரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான். ஆனா அறியாமையாலையும் ஆத்திரத்தாலையும் வந்து விழற வார்த்தைகளுக்காக நான் உன்னை சாம்பலாக்கினா அது முட்டாள்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் இருக்கும். ஸ்னேகா,
பெண் புத்தி பின் புத்தின்னு யாரை நினைச்சு சொன்னாலோ தெரியாது, உனக்கு நன்னாவே பொருந்துறது. ஒரு சிச்சுவேஷனை கையாளுறதுக்கு 4 வழிமுறைகள் இருக்கு. சாம தான பேத தண்டம். சில பேரை கத்தியால வெல்லணும், சில பேரை புத்தியால வெல்லணும். விஜய் உன்னை தொந்தரவு பண்ணாம இருக்கணும், அதுக்காக அவனை அடிச்சு உதைச்சு அதெல்லாம் பண்றது அற்பத்தனம். அதனால நான் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவனோடவே நிரந்தரமா இருந்துடணும், இதானே உங்க முடிவு? அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இது என்ன கேள்வி? நீங்க தானே விஜய் கிட்ட சொன்னீங்க. அது பொய்யா இருக்க கூடாதா? பொய் தான் சொன்னேன். அவங்கிட்ட பொய் சொன்னேங்கிற உண்மைய இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். விஜய் பிடியிலேந்து உன்னை விடுவிக்க எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு பொய் தான். நீங்க கூட பொய் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ண பரமாத்மாவே பொய் சொல்லியிருக்கார். அடுத்த வாளுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் எந்த பொய்யையும் பொய்யா கருதக்கூடாது. அது சரி, ஆனா விஜய் கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்ல போறேன்னு ஏன் முன்னாலேயே என்கிட்ட சொல்லல? நடந்ததை ஆராய வேண்டாம். விஜய் தலைகீழ நின்னாலும் உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுதான் உண்மை. நிம்மதியா இரு. ஒரு நிமிஷம். நீங்க இப்போ என்கிட்ட உண்மையை சொன்ன மாதிரி ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற ஒரு உண்மைய இப்ப சொல்றேன். நான் உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். I love you. I love you a lot. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கூட கற்பனை பண்ணிட்டேன். இந்த மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. பெண் புத்தி பின் புத்தி. விநாச காலே விபரீத புத்தி. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. எல்லா வித வேத சாஸ்திரங்களும் உனக்கு கத்துப்படியா இருக்கணும். மற்றவா எல்லாம் உனக்கு அடுத்தபடியில தான் இருக்கணும். இந்த ஊரே உலகமே உன்னை பார்த்து அதிசயப்படணும். வழியை நீ தேடாம எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணும். அண்ணா, அம்பியை பற்றி பல விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பற்றி ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் அம்பியை ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். என் வம்சத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொல்லி போடுறதுக்கும் எனக்கு ஒரு புள்ள வேணும் இல்லையா? புள்ளி போடுறதுல தான் அனுபவஸ்தனாச்சே இந்த புள்ளையாண்டா. என்னாச்சு ஒரே கூட்டமா இருக்காளே? அம்பியை காணோம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அம்பியை காணுமா? பக்கத்து தெரு எதிர்த்து தெரு எல்லா தெருவிலையும் தேடி பார்த்தாச்சு. எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. அக்ரஹாரமே பரபரப்பா இருக்கு.